கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி முதல் வார்டு காமனகன்பட்டி கிராமத்தில் மின்சாரம், சாலை, சாக்கடை, குடிநீர் போன்ற அன்றாட அத்தியாவசிய ப்ராப்ளம் இருக்கிறது. நம்ம கிராமம் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற கிராமத்தை 50 வருஷத்துக்கு பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. நமக்கு வந்து சாக்கடை வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, ஈபி பிரச்சனை இருக்குது, வீட்டுகளுக்கு வந்து சில பட்டாவே இல்லாமல் இருக்குது. நம்ம வாழ்றதுக்கு வந்து தகுதியற்ற நிலையில இந்த கிராமம் இருக்கு. ஆகையால நம்ம குழு வந்து அது என்ன காரணம்னா, நமக்கு அரசாங்கத்துக்கு கீழே கிடைக்கப்பட்ட நிதிகளை வந்து நமக்கு வந்து இங்க சேரல. அதை சேர்த்துறதுக்கு தான் நம்ம குழு இருக்கு. அதுக்காக தான் இந்த குழு கூட்டி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமத்தில் குப்பை தொட்டி எடுத்து வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ சுற்றிக்கிற லேண்டெல்லாம் வேற ஒருத்தர் யாராவது இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு அவங்க லேண்டில் போய் போடும்போது அதாவது பிரச்சனைங்க அது எங்கள் லேண்டில் போட்டு இன்றைக்கி இல்லை என்னைக்கான ஒரு நாள் வரலாம். இப்போ நமக்கு வந்து கிராமம் வந்து இது கிராமம் கிடையாது, சூளகிரியில் இருக்கிற ஒரு முதல் வார்டு. ஆனால் வந்து கிராமமாக நம்ம இருக்கோம். இதுக்கு மேலே குப்பை தொட்டிகள் அதெல்லாம் அமைக்கிறதுக்கு தலைவர் வடிவேல் அண்ணா மூலியமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து நம்ம போய் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கிராமத்துக்கு குப்பை தொட்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் கிராம மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா குப்பை தொட்டியை எங்கெங்கே வைக்கணுமோ வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. நாளன்னைக்கே குப்பை தொட்டி வந்துடும், 2 நாளில் குப்பை தொட்டி வந்துடும். திங்கக்கிழமை பெட்டிஷன் கொடுத்தா புதன்கிழமை 2 நாள் டைம் தந்துருக்காங்க, 2 நாளுக்கு தான் எடுத்து வந்துருக்காங்க. அந்த குப்பை தொட்டி வைக்கிறதுல கூட உங்கள் கிராமத்தில் பிரச்சனை வரும். என்னன்னா இப்போ குப்பை தொட்டி எத்தனை வேணும் கட்டியா 6 வேணும்னு சொல்றீங்களா? இப்போ குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கணும். இப்போ அங்க வைக்கிறதா இல்லை நாம ஒத்துக்கலாம். அந்த நாய் துரத்துறானோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் நமக்குள்ளே ஒத்துழைச்சு மனிதனை நேசித்தால்தான் நம்ம கிராமம் வந்து அடுத்த தலைமுறைக்கு முன்னேற்றோம். இது அடுத்த எங்கள் லேண்டில் வச்சுக்கிறாங்க அப்படி குப்பை தொட்டி அந்த லேண்ட் இல்லை, அந்த லேண்ட் வந்து அந்த குப்பை தொட்டி வைக்கலனாக்கா அந்த லேண்ட் வந்து குப்பையாக தான் மாறும். அதனால குப்பை தொட்டி வச்சா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமா வந்து அப்புறப்படுத்திடுவாங்க. அதனால ஆகையால ராஜேந்திர சொன்ன மாதிரி இங்க ஒரு குப்பை தொட்டி, அரசாங்கத்திட்ட ஒரு குப்பை தொட்டி, ஆனந்தான கடைக்கிட்ட ஒரு குப்பை தொட்டி, பசம்மா வீட்டுக்கிட்ட ஒரு குப்பை தொட்டி, அப்புறம் வந்து இங்க கசகசமரமா அங்க ஒரு குப்பை தொட்டி, இங்க மணியா உங்க வீட்டுக்கிட்ட மொத்தம் அப்படின்னா 6-7 வருதுங்க. 6 குப்பை தந்துருங்க. குப்பை தொட்டி ஊருக்கு வந்திருக்கு. ஆகையால அந்த குப்பை தொட்டிகளை வைக்க கிராம மக்கள் அனுமதி தந்தீங்கன்னா வச்சிருவாங்க. அதுலயும் நம்ம வந்து போட்டி போறாமைகள் வைக்க வேண்டாம். பெட்டிஷன் வந்து இதுதான் பெட்டிஷனு. நம்ம கிராம ஊராட்சி செயலாளருக்கு கொடுத்து சொல்லிக்கிறாங்க. என்ன ரீசன்னா தலைவர் வந்து இப்போ தலைவர் பதிவுகள்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து அது காலக்கெடு முடிஞ்சு இப்போ வந்து ஃபுல்லாக வீடியோ கண்ட்ரோலில் இருக்குது. அதனால ஊராட்சி செயலாளர்கிட்ட பெட்டிஷன் தர சொல்லிக்கிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஊர் மக்கள் வந்து ஒரு 100 பேரை இது மாதிரி சைன் பண்ணுவோம். இது மாதிரி வேணும்னுட்டு இது சைன் பண்ணுறதுக்கு நம்ம திமராஜ் மின்சார ஒருங்கிணைப்பாளர் அவர்கிட்ட இந்த பெட்டிஷனை கொடுக்குறோம். இவர் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பொதுமக்கள் கிட்ட சைன் வாங்கி நம்ம சேர்த்துருவாங்க. நமது கிராமத்தை முன்னேற்றிட மற்றும் அடுத்த தலைமுறையின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட நல்ல எண்ணங்கள் கொண்டோர் நமது கிராமத்தில் நிலவக்கூடிய பொது பிரச்சனைகளை ஊர் கூடி தேர் இழுப்பது போல உலக அறியும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி நமது கிராமத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை பெற்று கிராமத்தை முன்னேற்றிடலாம். வாரீர் வாரீர் வாரீர்.